எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2025. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் பற்றின ஒரு A to Z டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு என்டையர் அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் அண்டு அதில் வந்துட்டு அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் 2 அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றின அந்த டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு மெயினாக வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆல் ஓவராக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தே பப்ளிஷ் பண்ணது. இது நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆர்ஆர்பியிலேருந்து பப்ளிஷ் பண்ணது. ஸோ இதை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு என்னென்ன போஸ்ட்லாம் வந்துட்டு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதாவது ஜேஇ, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டெப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்ன்ட்டு அண்ட் தென் கெமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் இது எல்லாமே வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்போ அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் சப்மிஷன் எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 30/11/2025 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 30/10 ஓப்பன் ஆகுறதுனால நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1 month கிட்ட டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓப்பனிங் பீரியட் வந்து 31/10, க்ளோசிங் வந்து 30/11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மென்ஷன் பண்ண போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் தென் டெப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்டன்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 6 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கீழே வரும். அந்த பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 35,400 அப்படிங்கிற அந்த ஒரு பே ஸ்கேலில் நமக்கு இருக்கும் இனிஷியல் பே. தட் மீன்ஸ் அண்ட் தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த அனெக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் கேட்டகரியை பொறுத்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ்ன்னு பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2570 வேகன்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்தே வந்துட்டு 2570 அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இதில் இந்த நோட்டீஸில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. ஜஸ்ட்டு அந்த டீட்டெயில்டாக அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இப்போ 2500 ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு அடுத்து ஒரு PDF வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதான் அந்த PDF. ஸோ இதுவும் அதே தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான். டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18/9 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த 2570 போஸ்டிங்கை ஒரு 35 கேட்டகரிஸுக்கு கீழே அவங்க வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்துட்டு எலக்ட்ரிக்கலுக்கு நிறைய வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த காமனாக கொடுத்துருக்க இன்ஜினியரிங் அப்படிங்கிறதான் நம்ம சிவில் ரிலவெண்ட்டாக வரக்கூடியது. அதில் வந்து என்ன அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் பிரிட்ஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து 34 வேகன்சி. அண்ட் தென் அந்த டிசைன் அண்ட் டிராயிங் விங்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 105 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜூனியர் இன்ஜினியர் பிவே அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒரு 425 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பியூவில் ஒரு 8 வேகன்சி, ஜென்ரலாக இன்ஜினியரிங்லேயே ஒர்க்ஸில் ஒரு 15 வேகன்சி, ட்ராக் மிஷினில் ஒரு 121 வேகன்சி, அண்ட் தென் ஒர்க்ஸ் ரிலேட்டடாக அகைன் இன்ஜினியரிங்கில் ஒரு 146 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 வேகன்சி. அண்ட் தென் ஃபுல்லாக மெக்கானிக்கலுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி S&D அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் டிராயிங்க்கு 15, ரிசர்ச் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்துட்டு அந்த என்ன அப்படின்னா ஒரு 5 வேகன்சி, சிக்னலில் ஒரு 90, டெலிகம்யூனிகேஷனில் ஒரு 98 வேகன்சி, அதே மாதிரி S&D ஒர்க் ஷாப்பில் ஒரு 10, டெப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்டன்ட்ல ஒரு 195 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் டீட்டெயில்டு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வித் சிலபஸ் எல்லாமே அப்கமிங்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
ஸோ அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சிவிலுக்கு வந்துட்டு ஒரு நியர்லி 1000 வேகன்சி கிட்ட அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வென் கம்பேர்டு டு நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் ஒரு அதர் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது இதுல வந்துட்டு நமக்கு அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஜாப் நேச்சர்ல இந்த ஆர்ஆர்பி ஜெய்ங்கிறது இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் ஜாப் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைட் நேச்சர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஸோ இதான் இந்த அவங்க கொடுத்த அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் நம்ம அப்ளை பண்றதுக்கு எப்போ நமக்கு அந்த டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 31/10 இருந்து 30/11/25 வரை 1 மந்த் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து 18 to 33 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் இருக்கு, எல்லா கேட்டகரிக்குமே ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 to 33 அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு சிபிடி 1 சிபிடி 2 ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் எல்லாமே. சிபிடி 1 இருக்கும், அது நம்ம வந்துட்டு கட் ஆஃப் பேஸ்டில் அதில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு சிபிடி 2 அப்படிங்கிறதுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. சிபிடி 2 1 நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னா சிபிடி 2க்குள்ள என்டர் ஆக முடியாது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ இது ரெண்டும் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸில் எழுதணும் அப்படின்னா இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைரெக்டாக நம்மளை அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சிபிடி 1 பொறுத்தளவு என்னென்னலாம் நமக்கு கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு ஜென்ரல் தான். ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் 30 கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் 30 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மேக்ஸு, இதுவும் 30 கொஸ்டின்ஸு 30 மார்க்ஸு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்தளவு 25 கொஸ்டின்ஸு 25 மார்க்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் ஜென்ரலாக இது கொடுத்துருப்பாங்க. இதுதான் சிபிடி 1. இதில் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை ஃபில்டர் பண்ணி தான் சிபிடி 2க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ சிபிடி 2ல தான் நம்மளோட டெக்னிக்கல் வருது. இதில் தான் நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டெக்னிக்கலில் ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளோட அந்த ஸ்கோர் வந்து ஓவராலாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின் 15 மார்க்ஸுக்கு. பேசிக் கம்ப்யூட்டர் பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின் 10 மார்க்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. பேசிக் என்விரான்மெண்டல் 10 கொஸ்டின் 10 மார்க்ஸுக்கு. அண்ட் தென் சிவில் பொறுத்தளவு 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ். ஸோ இந்த 100ல் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம போடுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின் 150 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா டீடைல்டு சிலபஸ் டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவேன் இதே சேனலில். ஸோ இந்த ஆர்ஆர்பி ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸஸ் வித் டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சிருங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் டெஸ்ட்டு அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி டெலகிராம் குரூப்போட கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பற்றினா ஒரு கண்டினியூஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம மெட்டீரியல்லாம் நிறையா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.